ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மேங்கோ டெஸ்க். இன்றைக்கி நம்ம மேங்கோ டெஸ்கில் பார்க்க போகிற ரெசிபி பீட்ரூட் தொகையல் ஆர் சட்னி. பொதுவாக பீட்ரூட்டை யாரும் அவ்வளோவா விரும்பி சாப்பிட்றதில்ல, ஆனால் இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் அயன் கண்டென்ட், எசென்ஷியல் மினரல்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அளவுக்கு அதிகமாக இருக்குது. இது நம்ம ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ பீட்ரூட்டை உங்கள் டயட்டில் ரெகுலராக சேர்த்துக்க இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் சாதத்தோட தொகையல் மாதிரி போட்டு சாப்பிட்லாம், இல்லைனா இட்லி தோசை பராத்தாக்கு சட்னி மாதிரி சர்வ் பண்ணலாம், இல்லைனா சாண்ட்விச் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 250 கிராம்ஸ் அளவு பீட்ரூட் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தோல் சீவிட்டு இந்த அளவுக்கு ஃபைனாக கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது இந்த மாதிரி கிரேட் பண்ணால் உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒரு பேனை ஹீட் பண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு, இது கூட உளுத்தம் பருப்பும் சேர்க்கலாம், அது ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய். இதுக்கு காரத்துக்கு காஞ்ச மிளகாய் மட்டும்தான், ஸோ உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் 3லேருந்து 4 நிமிஷம் கடலைப்பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடும், ஆனால் டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ 1 நிமிஷத்தில் மிளகா பார்த்திங்கன்னா நல்லா உப்பி ஃப்ரை ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடலைப்பருப்பை பொறுமையாக வதக்கணும். நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்குங்க, அப்போ தான் க்ரன்ச்சியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணணும், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வாயுன்றதுனால நம்ம பெருங்காயமும் பூண்டு இதில் சேர்த்துருக்கோம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லே வதக்குங்க. நெக்ஸ்ட் ஒரு சின்ன துண்டு புளி, அப்புறமா நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். நெக்ஸ்ட் இது கூட ஒரு கைப்பிடி தேங்காய். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தேங்காய் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கினா போதும். முதல்ல பீட்ரூட் சேர்த்துட்டு வதக்கிட்டு பீட்ரூட்டில் இருக்க தண்ணியெல்லாம் இழுத்த அப்புறமா தான் நம்ம தேங்காய் சேர்க்கணும். பீட்ரூட்டும் ரொம்ப வெந்திருக்கணும்னு அவசியம் இல்லை, 1-2 வெந்திருந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பீட்ரூட் பொரியல் பிடிக்காதவங்க கூட இந்த தொகையில் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது 2லேருந்து 3 நிமிஷம் இதை நல்லா வதக்கியாச்சு. இதை வதக்கினதும் இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். இப்போது மிக்ஸி ஜாரில் நம்ம முதல்ல வறுத்த மிளகாவை சேர்த்துக்கலாம். இது கூட இந்த தொகையலுக்கு தேவையான அளவு உப்பு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இப்போ இந்த அளவுக்கு அரைச்ச பிறகு உங்களுக்கு வேணுன்ற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். சட்னி மாதிரி அரைக்கிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றி நல்லா ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் அரைக்கலாம். நாங்கள் இன்றைக்கி தொகையல் மாதிரி இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்துருக்கோம். ஸோ சட்னி செய்கிறதா இருந்தால் நீங்கள் இதுக்கு மேலே தாளிதும் போட்டுக்கலாம். ஸோ நம்மளோட சூப்பரான பீட்ரூட் தொகையல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் மேங்கோ டெஸ்க் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, take care and be good.